என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நிஜமாக ஒரு ஆளுக்கு லைஃப்பில் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஃப்ரெண்டுக்கு லைஃப்பில் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பேர் வந்து திலக்கரசி ஃப்ரெண்ட்ஸ். ஜின்னோட தங்கச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒயினு. மீதி 6 பேருக்கும் பேரண்ட்ஸ் கிடையாது. ஜின்னோட சப்போர்ட்டில் தான் 6 பேரும் ஒரு காலேஜில் சேர்ந்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாரும். ஜின்னுக்கும் ஒயினுக்கும் அம்மா அப்பா கிடையாது. ஜின்னு தான் அவங்க ஒயினை பார்த்துப்பாங்க. ஒயின் வந்து காலேஜ் படிக்கிறா. மீதி 6 பேரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. என்ன பிஸ்னஸ்னு, நூடல் வச்சு ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒயினுக்கு வந்து மேரேஜுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. பாய்ஸ் எல்லாரும் கொஞ்சம் பிஸியாக இருக்கக்கூடிய டைமில் வந்து ஒயினுக்கு வந்து காலேஜ் போகணும். அவளுக்கு லாக்ஸ் எக்ஸாம் அன்னைக்கு. அவளுக்கு எக்ஸாம் எழுதியக்காண்டி காலேஜ் போகணும். ஒயினை கொண்டு விட்றதுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ ஜேகேக்கு தான் ஃபோன் அடித்து சொல்லுவாங்க. ஜேகே கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஒயினை வந்து காலேஜில் கொண்டு அழைச்சி விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜேகே வந்து காலேஜ் விட போகும்போது வந்து ஒயினுக்கு பார்த்துருக்கூடிய மாப்பிள்ளை வந்து ஜேகே வந்து கொண்டு விடதை பார்த்துருவாங்க. அதுக்கு பிறகு என்னென்னா, ஒயினோட மேரேஜ் வந்து நின்று போயிடும். அதுக்கு பிறகு ஜின்னுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவன் யோசிச்சுட்டே இருப்பான். ஆசையாக ஒயினை வளர்த்துருப்பான் ஜின்னு. அப்போ கல்யாணம் நின்று போனோன்னா அவனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாமல் ஷாக்கிங்காக அப்படி இருந்துச்சு அவனுக்கு. உடனே ஆரம் வந்து ஜேகே கிட்ட என்ன சொல்லுவான்னா, நீ ஒயினை கல்யாணம் பண்ணிக்கோ ஜேகே அப்படின்னு சொல்லுவான். ஆரம் தான் சொல்லுவான் அது. ஜேகே கிட்ட ஆரம் சொல்லுவான், உன்னை தவிர யாரையும் பார்க்க முடியாது ஒயினை, நீ கல்யாணம் பண்ணிக்கோல அப்படின்னு சொல்லுவான். உடனே அவனுக்கும் என்ன பண்ணன்னு சொல்லாமலே அவனும் அவளை கல்யாணம் பண்ணிடுவான். ஜேகேக்கு வந்து மேரேஜுக்கு முன்னாடி வந்து ஒரு லவ் இருக்கும். அதனால அவன் ஜேகே லவ் பண்ணுறது வந்து ஜிமினுக்கும் வீக்கும் மட்டும்தான் தெரியும். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் அப்படி போயிட்டு இருந்து, அதுக்கப்புறம் ஜேகேவும் ஒயினும் ஒழுங்காகவே பேசிக்க மாட்டாங்க. ஒரே ரூமு தான், ஆனால் ஒழுங்காகவே பேசிக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாங்க. மேரேஜ் நடந்து முடிந்த அன்னைக்கு ராத்திரி வெட்டிங் டேக்கு வந்திருக்காரு ஜேகே. ஜேகே வந்து வெட்டிங் டேக்கு வந்திருக்கவே மாட்டான். ஒயின் மட்டும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவா. ஜேகே வந்து அடுத்த நாள் காலையில் தான் வருவான். ஒயின் வந்து என்ன நினச்சிருக்கான்னா, ஜேகேவால் நம்ம கல்யாணம் பண்ணதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க முடியலை, திடீர்னு கல்யாணம் பண்ணியிருந்தனால அப்படின்னு அவன் நினச்சிட்டு அப்படியே இருந்துட்டா. அதுக்கப்புறம் பாய்ஸ் கூடலாம் போய் ஜாலியாக விளையாடி எடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கிறா. ஒயினும் ஜேகே கிட்ட பேச மாட்டாங்க, ஜேகேவும் ஒயின் கிட்ட பேச மாட்டாங்க. ஜேகே வந்து ஜேகேக்கு தேவை இருந்தால் மட்டும் ஒயின் கிட்ட கேட்பாங்க. ஒயின் வந்து எப்படின்னா, ஜேகே எது கேட்டாலும் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க, ஜாலியாக பார்த்துப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் ரெண்டோருமே இதுவரை ஒன்றா பேசினதே கிடையாது. ஜேகேக்கு வந்து அவன் லவ் பண்ண பையனை வந்து மறக்க முடியாமல், ஒயினோட வாழ முடியாமல் அப்படி ஒரு இதுலேயே இருக்கிறான். ஜேகேக்கு வந்து வேலை விஷயமா வெளியூருக்கு போக வேண்டிய இதாக இருக்கும். ஜேகே வந்து போகிறதுக்காக துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பான். எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது லவ் பண்ண பிள்ளை கூட ஃபோட்டோலாம் எடுத்திருப்பான். அந்த ஃபோட்டோவெல்லாம் ஒயின் பார்த்துருவா. பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஒயினால் தாங்கவே முடியாது, ரொம்ப அழுவாங்க ஒயின். ஒயின் வந்து ஜின்னுக்கிட்ட பேசுவாங்க, என்னால் முடியலை, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஜின் என்ன நினச்சிருப்பான்னா, திடீர்னு அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணிக்க முடியலைன்னு நினச்சிருப்பான். ஒயின் மட்டும் பீச்சுக்கு போவா. பீச்சுக்கு போய் இருந்து ரொம்ப அழுவாவா. அவளால் தாங்க முடியாமல் அப்படி இருந்து அழுவா. ஜேகே வந்து ஆஃபீஸ் போயிட்டு ஜேகே வந்துடுவார். வந்து கடந்து தேடுவார்.
ஒயினை தேட தேட எங்கேயுமே கிடைக்க மாட்டான். ஆனால் ஜேகே வந்து யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க, ஒயினை காணோம் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அவங்க அவங்க பாட்டுக்கு தேடிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஓகே தான். ஜின்னுக்கிட்ட கேட்பாரு ஒயின் எங்கன்னு. ஜேகேக்கே தெரிஞ்சிருக்கும் ஒயின் ஃபோட்டோ பார்த்ததெல்லாம். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 2வது பார்ட் வேணும்னா கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட்டை லாஸ்ட் வரை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இடையில ஏதாவது சவுண்டு கேட்டிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.